ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுடுங்க. ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கிட்ட. நல்லா 3 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனுக்கு வரட்டும். கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதை இப்போது 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சிக்கன் கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கிட்ட சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கிட்ட சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி பழம் அரைச்சதை சேர்த்துருக்கிறேன். 1 கைப்பிடி புதினாவை அரைச்சதை சேர்த்துருக்கிறேன். 1 கைப்பிடி முந்திரி பருப்பை அரைச்சது சேர்த்துருக்கிறேன். 4 ஸ்பூனு கிட்ட தயிர் சேர்த்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்துருக்கிறேன். இப்போது நம்ம கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்த வெங்காயமும் சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா ப்ளைன் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன், நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். 4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் பெப்பர் தூள் தான் சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அத்தனை இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஊறணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் பொரிச்சோம் இல்லைங்களா, அதே பேனில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கம்மியாகிட்டு இருந்துச்சுன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் கிட்ட தட்டை போட்டு மூடி வச்சுருந்து நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸ்லோ குக்கிலே இருக்கட்டும். நல்லா எண்ணெய் திரிஞ்சு சூப்பராகவே ரெடி ஆகும். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது, இடியாப்பத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். சால்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறது, ஒரு எமர்ஜென்சிக்கு சீக்கிரமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம ரெகுலராக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே மிச்சம் வைக்காத எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. மறுபடியும் செஞ்சு கொடுன்றது கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ